ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, அதாவது வைகாசி மாதத்துல நவகிரக நகர்வுகள் அப்படின்ற தலைப்புல நமக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மே 15 ஜூன் 15 வரைக்கும் உள்ளதுதான் இந்த வைகாசி மாதம். நம்மளுடைய மிதுன லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பார், ரிஷபத்தில். ஸோ இந்த பலனில் பார்க்கும்போது முதல்ல நம்ம முக்கியமாக பார்க்கறது சூரியனை பார்க்கணும். இப்போ சூரியன் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான், ஆனாலும் கூட 12ல் பலம் பெறுகிறார் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு. அப்போ சில பேருக்கு இடம் மாதிரி வேலை செய்கிறது, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகள், சில முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, இட மாற்றம் குறித்த நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கு. மே 25 வரைக்கும் முதல் 10 நாள் இந்த இடமாற்றம் பற்றி நமக்கு புது வேலை, புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது தொழில், புதுசாக நாம் டெவலப் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு பிரயாணங்கள் போகும். அகம் சார்ந்த விஷயத்தில் சில பேருக்கு மருத்துவ சிகிச்சைகள் பார்க்க வேண்டி இருக்கும், மருத்துவ செலவுகள்னு வச்சுக்கலாம். தந்தை வழியில் கூட மருத்துவ செலவுகள் ஏற்படும். இதை நீங்கள் மெயினாக எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அப்போ இந்த சமயத்தில் செலவுகள் அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாள் நமக்கு பண ஆதாயம் உண்டு, பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கொடுத்த பணம் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கவங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகும். பேச்சு ஆதிக்கம், குடும்ப நலம் விருத்தியாகும். அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஜூன் 8 ஜூன் 15 வரைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. அதாவது நாம் சில விஷயங்கள் ஒரு டெக்னிக்கலாக செய்வோம், இதை பண்ணுனா இது கிடைக்கும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவோம். சில பேருக்கு உழைப்பு ரீதியாக சில ரகசிய செயல் திட்டங்கள் செய்வீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்குது. ஒரு புதுசாக செயல்படுத்தி பார்ப்போமே, ஒரு புது யோசனையை நம்ம அமுல்படுத்தி பார்ப்போமே, இப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவத்தில், அதாவது மருத்துவம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த 7 நாளில் ரிலீஸ் ஆகிடும், அதாவது குணமாகிடும். நோய் உபாதைகள்லேருந்து குணம் அடைகிறது. சில பேருக்கு ஒரு எதிரிகள் தொல்லை வழக்கு இருந்ததுனால வெற்றி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சந்திர திசையே நடக்குது அப்படின்னு வைங்க. சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நல்லா இருக்குது, ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எப்போவுமே சந்திர திசை நடக்கும்போது நிறைய புத்திகள் சார்ந்து மாற்றங்கள் வரும். சந்திரனே ஒரே வேலையை பார்க்க மாட்டார், அந்த அடுத்தடுத்த புத்திகளுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் ஒர்க் அவுட் ஆவார். அதனால நம்ம சந்திரனை அப்படிதான் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு வைங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது வேலையில் எதிர்பார்த்த ஒரு மாற்றமோ வெற்றியோ வளர்ச்சியோ நிச்சயமாக உண்டு. அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், மன திருப்தி ஏற்படும். ஓகே, நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் மெயினாக மே 29க்குள்ளே இந்த 14 நாட்கள்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் சில அதாவது உறவு சார்ந்த விஷயங்கள், இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது மற்றும் இப்போ கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நிகழ்வுகள், கொஞ்சம் ஆடம்பரமான பொருள் வாங்கிறது பிடிக்கிறது, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் திசை நடக்கிறது. இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த புதன் திசை அப்படின்றது நமக்கு 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பார், ஒரு 15-20 நாள் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா சுயபலம் இழந்துட்ட மாதிரி ஃபீலிங் யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்கிறோம் அவங்களுக்கு மட்டும். அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், பயிற்சி பண்ணிக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். களைப்பாயிடும், சோர்வாயிடும்,
அதே மாதிரி ஒரு காரியம் தாமதமாக நடக்குதுன்னது வெக்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கு கிளியர் பண்ணிக்கணும். ஒருவேளை புதன் திசையில் நல்ல புத்திகள் வந்ததுன்னு வைங்க, அதில் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுக்குவீங்க. பொருள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ சனி திசை, குரு திசை, புதன் திசையிலே நடந்தவர்கள் கூட பெருசாக பாதிக்காது. இப்போ நமக்கு எது மெயினாக வந்து விரயங்கள் இதுகள் பாதிக்கும் அப்படின்னா, இப்போ சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த விரயங்கள் பாதிக்கும். அதாவது புதன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த புதனால் ஏற்படக்கூடிய தீமைகள். இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னு வைங்க, நம்ம குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கனால கௌரவம் பாதிக்கப்படாமல் கொண்டு போயிட்டே இருக்கும். தொழில் பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கும் அப்படிதான். ஏன்னா சனி 10ல் இருக்காரு. அவர் வந்து மே 17ஆம் தேதி புதன் சாரத்துக்கு மாறுறாரு, ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஸ்கிராப் வேஸ்டேஜ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான வணிகங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சனியினுடைய திசாபத்தி அமைப்புகள் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னு வைங்க, நம்ம தான் 12லாம் இருக்கிறாரு, மறுபடியும் வந்து நம்ம ராசிக்கு வர்றாரு, மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு போறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தைரியம் கொடுக்குற கிரகம். அதே மாதிரி உறவுகள், நம்மளுடைய திறமைகள், அறிவு சார்ந்த பொதுஜன தொடர்புகள், இதையெல்லாம் டெவலப் பண்ணுற கிரகம். அதனால நல்ல பலன்களே கிடைக்கும். ரொம்ப ஃப்ரீயாக சொகுசாக லைஃப்பை நடத்துறதுக்கு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸுரி செலவுகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10-15 நாளைக்குள்ளே லக்ஸுரி செலவுகள் ஏற்படும். வாகனம் வாங்கிறது மற்றும் ஆடம்பர இன்டீரியர் டெக்கரேஷன். இப்போ சில பேர் பெட்டு வாங்குவாங்க, காட்டு வாங்குவாங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு இதில் நம்ம ஒரு ரூமுக்கு ஏசி வாங்குகிறோம். இது மாதிரியெல்லாம் ஒரு சொகுசான விஷயங்கள் நடக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக ராகு திசை நடக்குது அப்படின்னு வைங்களேன். இப்போ ராகு திசையே நடக்கும்போது, இப்போ ராகு நமக்கு கும்பத்தில் பலமாக இருக்கார். அதனால் தெய்வ அனுகிரகம், கமிஷன் வகை தொழில், மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும், ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கும், டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெயினாக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னு வைங்க, கேது நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ ஒரு பலம் கிடைக்கும். என்ன மாதிரி பலம் அப்படின்னா, புதுசாக யோசனை கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த புது மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த விதத்தில் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளவு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கேது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இளைய சகோதர வகையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல்கள் கிடைக்கும். அப்போ இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு திசையும் நடக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஜென்ரலாக இந்த சூரியன் வந்து நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுல என்ன கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு நபரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். தன்னிச்சையாக நம்ம எதுவும் முடிவெடுக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகமான அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஹெல்த்தை பார்த்துக்கணும். உஷ்ண ஆதிக்க பிணிகள், ஹீட்டு சம்மந்தப்பட்டது, ஜுரம் வர்றது, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் தான் சுக்கிரன், சூரியன், புதன் இது எல்லாமே கிராஸ் ஆகுது. இப்போ மிதுன லக்னக்காரர்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மளுடைய நட்சத்திர ஜோதிட ரீதியாக நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்சல்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு உங்கள் காரியங்களை எப்படி வெற்றிகரமாக நடத்துறது அப்படிங்கிற அந்த ஜோதிட உண்மை புலப்படும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.